எந்த மியூசிஷியன்? யாரு? விஸ்வா மோகன் பட். விஸ்வா மோகன் பட். விஸ்வா மோகன் பாத் பாத்தீங்கன்னா ஒரு இது கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தெரியுமா? அவர் பேர்லயே இருக்குது. மோகன வீணா. மோகன வீணா. மோகன வீணாக்கு வந்து இங்கிலீஷ் பேர் என்னன்னா ஸ்லைடு கிட்டார்னு பேர். ஸ்லைடு கிட்டார். படுகு போட்டு வாசிப்பாரு. இந்த கிட்டாரே அப்படியே அப்படியே தரையோட தரையா, அதாவது மடியில வச்சு வாசிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? அதுதான் வந்து மோகன வீணா அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா கிராமி அவார்ட், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஆளுங்க வந்து கிராமி அவார்டு எந்தெந்த வருஷம்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ லைட்டா பார்க்க போறோம். என்னடா ஸ்லைடு இல்ல? ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். ஸ்லைடு மட்டும் கொஞ்சோண்டு இது வாங்கிக்கிறேன். ஓகே, இருக்கா? எஸ். கிராமி அவார்ட் இதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல கிராமி அவார்டு வாங்கினது யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கிராமி அவார்டு வாங்கினது பாத்தீங்கன்னா ரவிசங்கர். ரவிசங்கர் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்? சித்தார். ரவிசங்கர், அனுஷ்கா சங்கர் இந்த மாதிரிலாம் வரும் தெரியுமா? அதை நம்ம ஷார்ட்கட்ல இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரவிசங்கர் வந்து என்ன பண்ணிருப்பாரு? சித்தார் வந்து வாசிப்பாரு. இவர் வந்து கிராமி அவார்டு வந்து முதல்ல வாங்கியிருப்பாரு. ஒரு 4 அவார்டு கிட்ட வாங்கியிருப்பாரு. எந்தெந்த வருஷத்துல வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 1967 வந்து வாங்கியிருப்பாரு. அது என்ன ஆல்பத்துக்குன்னா வெஸ்ட் மீட்ஸ் ஈஸ்ட் அப்படின்ற ஒரு ஆல்பத்துக்கு. அடுத்து 1973 வந்து பங்களாதேஷ்ல ஒரு கான்சர்ட் நடந்திருக்கும், அதுக்காக வாங்கியிருப்பார். ஓகேவா? பங்களாதேஷ்ல ஒரு கான்சர்ட் நடந்திருக்கும். 2002ல பாத்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆல்பத்துக்கு வாங்கியிருப்பாரு. ஃபுல் சர்க்கிள் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் வரும், நம்ம அதெல்லாம் தேவையில்ல. ஃபுல் சர்க்கிள் 2013ல லிவிங் ரூம் அப்படின்ற ஒரு ஆல்பத்துக்கு வாங்கியிருப்பார். ரைட்டா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைன் பாத்தீங்கன்னா யாரு? ஜாகிர் ஹுசைன் வந்து எந்த இதுவை சேர்ந்தவர்? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிப்பாரு ஜாகிர் ஹுசைன்? ஜாகிர் ஹுசைன் இன்ஸ்ட்ருமெண்ட்? தபேலா வாசிப்பாரு. கரெக்டா? தபேலா பிளேயரு. ராகமா பாடுவாங்க, கிர்ருனாவும் இந்த மாதிரிலாம் கதை சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. நம்ம பழைய ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோல வந்து நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? ஜாகிர் ஹுசைன் தபேலா. அல்லா ராகாவோட பையன் தான் வந்து யாருன்னா ஜாகிர் ஹுசைன். ஜாகிர் ஹுசைனுக்கு தான் 2023ல பாரத் ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. 2023ல பாரத் ரத்னா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மியூசிஷியன், மியூசிக் ரிலேட்டட் சேர்ந்தவங்க பாரத் ரத்னா வாங்கினவங்க யாரு? அதுக்கு அப்படியே கமெண்ட்ல வந்து ஆன்சரை போட்டு விட்டுருங்க. நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். 2009 வந்து இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கிராமி அவார்டு வாங்கியிருப்பாரு. குளோபல் ட்ரம் ப்ராஜெக்ட். சூப்பர். எம்எஸ் சுப்லக்ஷ்மி தான் வாங்கியிருப்பாங்க. எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா 1998ல வாங்கியிருப்பாங்க. சூப்பருங்க சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2004ல வந்து ஒரு கிராமி அவார்டு வாங்கியிருப்பாங்க ஜாகிர் ஹுசைன்றவங்க. அவ்வளவுதான். இம்பார்ட்டண்டா வந்து இவ்வளவு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரிக்கி கேஜை பத்தி பாத்துருவோம். 3வது ரிக்கி கேஜ். ரிக்கி கேஜ் வந்து ஒரு ரெண்டு தடவை வாங்கியிருப்பாரு. என்னன்னா வின்ஸ் ஆஃப் சம்சாரா அப்படின்ற ஒரு ஆல்பத்துக்கு. இன்னொன்னு டிவைன் டைட்ஸ். நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான். லதா மங்கேஷ்கர் கொஸ்டின் கேட்டாங்களா? சூப்பருங்க. ஓகே. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? 2010ல இவரு கிராமி அவார்டு வாங்கியிருந்தாரு. கிராமி அதாவது சீஜல் முடிஞ்ச ஒரு 4 நாள்ல வந்து வந்துரும்பா. மொசாத் ஆஃப், நான் கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன்ல வீக்கு, மெட்ராஸ் இந்த ஒரு ஆல்பத்துக்கு வந்து வாங்கியிருப்பாரு. ரைட்டா?
ஓகே, ரைட்பா. நேட்டிவ் பிளேஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதுதான் வந்து கிராமி அவார்ட்ஸ், இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய கிராமி அவார்ட்ஸ், ரைட்டா?